வணக்கம். இன்னைக்கு நாம யார பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு மாபெரும் வரலாற்று நாயகனை பத்தி தான். தனி ஒரு மனுஷனா நவீன உலகத்தையே மாத்தி அமைச்ச ஒருத்தர். உச்சத்துக்கு போய் அப்படியே அதல பாதாளத்துல விழுந்த நெப்போலியன் போனபார்ட்டோட அந்த நம்ப முடியாத பயணத்தை தான் இந்த விளக்கத் தொடுப்புல நாம முழுசா அலச போறோம். இந்த பயணத்தை நம்ம 4 முக்கிய கட்டங்களா பிரிச்சுக்கலாம். முதல்ல, ஒரு சாதாரண வெளியாளா இருந்த அவர் எப்படி மேல வந்தாரு? ரெண்டாவது, ஒரு பேரரசராவும் சீர்திருத்தவாதியாவும் அவர் என்ன செஞ்சாரு? மூணாவது, அவரோட எல்லை மீறலும் அது எப்படி வீழ்ச்சியில முடிஞ்சது? கடைசியா அவரு நாடு கடத்தப்பட்டதும் வரலாற்றுல அவர் விட்டுச் சென்ற பிம்பமும். சரி, முதல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். வெளியாளின் எழுச்சி. கோர்சிகாவிலிருந்து பிரெஞ்சு ஆட்சி குழு வரை. நெப்போலியனோட ஆரம்பகால வாழ்க்கை ரொம்ப சவாலானது. பலராலும் கேலி செய்யப்பட்டார். ஆனா அவரோட வளர்ச்சி எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே மின்னல் வேகம் தாங்க. 1789ல நடந்த பிரெஞ்சு புரட்சி பழைய பிரபுத்துவ படிநிலைகளை சுக்குநூறா உடைச்சது. திறமை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமைங்கிற நிலைமை வந்தப்போ நெப்போலியனோட அபாரமான போர் யுக்திகள் வெளிப்பட ஆரம்பிச்சுது. நினைச்சு பாருங்க, தன்னோட 24 வயசுலேயே டூலோன் முற்றுகையில தன் திறமையை நிரூபிச்சு பிரிகேடியர் ஜெனரலா உயர்ந்து நின்றார். செம வேகம் இல்லையா? 1798ல நடந்த எகிப்து படையெடுப்புல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. பிரிட்டனோட வர்த்தக பாதைகளை முடக்கணும்னு அவர் போட்ட ராணுவ திட்டம் என்னவோ தோல்விதான். ஆனா அங்க நடந்த இன்னொரு விஷயம் வரலாற்றையே மாத்திருச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? அவர் கூடவே ஒரு விஞ்ஞானிகள் குழுவும் போயிருந்தாங்க. அவங்க தற்செயலா கண்டுபிடிச்சதுதான் ரொசெட்டா கல். இதுதான் இன்னைக்கு நாம பாக்குற நவீன எகிப்தியலியலுக்கே ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமைஞ்சது. பிரான்ஸ்ல அப்போ ஒரே அரசியல் குழப்பம். இந்த நிலையற்ற தன்மையை நெப்போலியன் ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டார். 1799 நவம்பர் 9ஆம் தேதி அரசாங்கத்தை அப்படியே கவிழ்த்துட்டு பிரெஞ்சு ஆட்சி குழுவை நிறுவுறார். இதனால ஜனநாயக முயற்சிகள் முடிவுக்கு வந்தாலும் புரட்சியின் மூலமா கிடைச்ச சமூக உரிமைகளை அவர் அப்படியே பாதுகாத்தாரு. அவர் முதல் கான்சுலரா மாறினது முழுமையான அதிகாரத்தை நோக்கிய அவரோட பயணத்துல ஒரு மிக முக்கியமான படிக்கட்டுன்னு சொல்லலாம். இப்போ நாம பகுதி 2க்கு வந்திருக்கோம். பேரரசர் மற்றும் சீர்திருத்தவாதி, ஒரு சாம்ராஜ்யத்தின் சிற்பி. 1804ல நெப்போலியன் செஞ்ச ஒரு விஷயம் எல்லாரையும் அதிர வச்சது. போப்பாண்டவர் கையில இருந்த கிரீடத்தை அப்படியே பறிச்சு தன்னைத்தானே பேரரசரா முடிசூட்டிக்கிட்டார். எவ்வளோ பெரிய துணிச்சல் பாருங்க. ஆனா இதைவிட முக்கியமான விஷயம் அவர் கொண்டு வந்த நிர்வாண சீர்திருத்தங்கள் தான். இந்த நெப்போலியன் சட்டத்தொகுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற நவீன சிவில் சட்டங்களுக்கே அடிப்படை. அது மட்டும் இல்லாம தகுதியின் அடிப்படையில பள்ளிகளை உருவாக்குனது, பிரான்ஸ் வங்கியை நிறுவி பொருளாதாரத்தை நிலைப்படுத்தினதுன்னு இந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே நவீன தேசிய அரசுகளுக்கான ஒரு வரைபடத்தையே உருவாக்கிடுச்சு. அவரோட ராணுவ வெற்றிகளின் உச்சியை புரிஞ்சுக்க நாம 1805ல நடந்த ஆஸ்டர்லிட்ஸ் போரை கண்டிப்பா பார்க்கணும். அந்த போர்ல அவர் செஞ்ச யுக்தி அபாரமானது. போர்ல ரொம்ப முக்கியமான உயர்ந்த நிலப்பரப்பு அவர் வேணும்னே கைவிட்டுட்டாரு. இத பார்த்த எதிரிகள், ஓஹோ, இவங்க படம் ரொம்ப பலவீனமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அதுதான் நெப்போலியன் வச்ச கொடிய பொறி. நம்பி வந்த ரஷ்யா மற்றும் ஆஸ்திரிய படைகளை அந்த பொறிக்குள்ள சிக்க வச்சு அந்த கூட்டணியை முற்றிலுமா சிதறடிச்சிட்டாரு. இது வரலாற்றின் மிகச்சிறந்த போர் உத்திகள்ல ஒன்னா கருதப்படுது. அடுத்து பகுதி 3, எல்லை மீறலும் வீழ்ச்சியும், ஒரு திருப்பு முனை. பிரிட்டனை நேரடியாக கடற்படை தாக்குதல் மூலமா வீழ்த்த முடியாதுன்னு நெப்போலியனுக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதனால ஒரு பொருளாதார போரை தொடங்கினாரு. அதுக்கு பேரு தான் கண்ட அமைப்பு. அதாவது ஐரோப்பிய நாடுகள் எதுவுமே பிரிட்டன் கூட வர்த்தகம் செய்யக்கூடாதுன்னு தடை விதிச்சார். ஐடியா நல்லாதான் இருக்கு, ஆனா நடைமுறையில இதை செயல்படுத்துறது சாத்தியமே இல்ல. இது பிரிட்டனை பாதிச்சதோ இல்லையோ பிரெஞ்சு பொருளாதாரத்துக்கே ஒரு பெரும் சுமையா மாறிடுச்சு. ஸ்பெயின் சிம்மாசனத்துல தன்னோட சொந்த சகோதரனையை உட்கார வச்சது அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு. அங்க கொழுந்து விட்டு எரிஞ்ச தேசியவாதத்தை அவர் சுத்தமா கணக்குல எடுத்துக்கவே இல்ல. இதனால ஒரு கொடூரமான கொரில்லா போர் வெடிச்சது. ஸ்பானிஷ் புண் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த போர்ல பிரான்ஸோட மனித வளம் பெருமளவு உறிஞ்சப்பட்டது. வேற முக்கிய போர்களுக்கு தேவைப்பட்ட லட்சக்கணக்கான பிரெஞ்சு படையினர் ஸ்பெயின்லயே சிக்கி முடங்கி கிடக்க வேண்டிய நிலைமையாயிப்போச்சு. இப்போ நான் சொல்ற அந்த எண்ணையே கொஞ்சம் கவனமா கேளுங்க. 6 லட்சம். ஆமாங்க, தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருந்த தன்னோட கண்ட அமைப்பை எப்படியாவது செயல்படுத்தணும்னு நெப்போலியன் முடிவு செஞ்சார். அதுக்காக ஜூன் 1812ல ரஷ்யாவிற்குள் அவர் கூட்டிட்டு போன மாபெரும் ராணுவத்தின் எண்ணிக்கை இதுதான். 6 லட்சம் வீரர்கள்னா அது எவ்வளவு பெரிய படைன்னு நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. நெப்போலியனோட அதீத லட்சியம் எவ்வளவு பெரிய மனித பேரழிவை ஏற்படுத்துச்சுன்னு இந்த படையெடுப்பு நமக்கு அப்பட்டமா காட்டுது. ரஷ்யர்கள் நெப்போலியன் கூட நேருக்கு நேர் மோதவே இல்ல. அவங்க யுக்தியே வேற. பின் வாங்கும்போது தங்களோட சொந்த நிலங்களை, பயிர்களை எல்லாமே தீக்கரையாக்கிட்டே போனாங்க. மாஸ்கோ நகரமே எரிஞ்சு சாம்பலாச்சு. சாப்பாடும் இல்ல, இருக்க இடமும் இல்ல. வேற வழி இல்லாம பிரெஞ்சு படை உரை பணில பின்வாங்க ஆரம்பிச்சாங்க.
கடுங்குளிர் மற்றும் பசியால 6 லட்சம் பேரோட கம்பீரமா போன அந்த படையில கடைசியா 1 லட்சத்துக்கும் குறைவான வீரர்கள் தான் உசுரோட திரும்பி வந்தாங்க. நினைச்சு பார்க்கும்போதே குல நடுங்குதில்ல. இது ஒரு வரலாற்று பேரழிவு. இப்ப நம்ம இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4, நாடு கடத்தலும் பிம்பமும் இறுதிப் பந்தயம். அவரோட இறுதி கட்டம் ரொம்பவே விறுவிறுப்பானது. 1814ல தோற்கடிக்கப்பட்டு எல்பா தீவுக்கு அவரை நாடு கடத்துனாங்க. கதை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சப்போ 1815ல அங்கிருந்து தப்பிச்சு மீண்டும் வந்து வெறும் 100 நாட்கள்ல ஒரு முழு தேசத்தையே திரும்பவும் திரட்டினார்னா பாத்துக்கோங்களேன். அவரோட ஆளுமையின் அசுரபலம் அப்படி. ஆனா வாட்டர்லோ போர்ல அவர் நிரந்தரமா தோற்கடிக்கப்பட்டார். கடைசியா 1821ல ரொம்ப தூரத்துல இருக்கிற செயின்ட் ஹெலினா தீவுல தனிமையில இறந்து போனார். வரலாற்று ஆதாரங்களை நாம நடுநிலையா எடை போட்டு பார்க்கும்போது நெப்போலியனை பத்தி இருவேறு முரண்பட்ட பிம்பங்கள் நமக்கு கிடைக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் சிவில் உரிமைகளை நிலைநாட்டினார், சட்டங்களை ஒன்றிணைத்தார், தகுதியின் அடிப்படையில பதவிகளை வழங்கி அரசு அமைப்புகளை ரொம்பவே நவீனமயமாக்கினார். இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. ஆனா இன்னொரு பக்கம் அவரோட எல்லையற்ற அதிகார ஆசையால நடந்த போர்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தா செத்து மடிஞ்சாங்க. அரசியல் சுதந்திரம் ஒடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பிரெஞ்சு காலனிகள்ல ஒழிக்கப்பட்ட அடிமைத்தனம் மீண்டும் கொண்டு வரப்பட்டுச்சு. இதுவும் கசப்பான வரலாற்று உண்மைதான். இந்த விளக்கத் தொகுப்போட இறுதியில உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் விடைபெறலான்னு இருக்கேன். அடுத்த முறை இந்த நவீன புவிசார் அரசியல் உலகம் எப்படி உருவாச்சுன்னு நீங்க யோசிக்கும்போது இதை கண்டிப்பா நினைச்சு பாருங்க. நவீன உலகின் சிற்பியான நெப்போலியன் போனபார்ட் நிஜமாவே ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு மாபெரும் சீர்திருத்தவாதியா, அல்லது ஒரு மனுஷனுக்கு அளவுக்கு மீறிய ஆசையும் லட்சியமும் இருந்தா அது எவ்வளவு பெரிய பேரழிவுல கொண்டு போய் விடும்னு எச்சரிக்கிற வரலாற்றின் மாபெரும் பாடமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.